Hi, hello friends, வணக்கம். Welcome to TN for Tech Tamil channel. State Bank of India வினுடைய ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை மறந்துட்டீங்க அப்படின்னா SBI Yono மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை எப்படி ரீசெட் பண்ணலாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைலில் SBI Yono மொபைல் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுமே இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். அடுத்து இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் ரிக்வெஸ்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுமே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் செட்டிங்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே செட்டிங்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் செக்யூரிட்டியில் மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெட் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுமே ப்ரொஃபைல் பாஸ்வேர்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்து இதில் forgot ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுமே ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. செக்யூரிட்டி கொஸ்டின் அல்லது ஏடிஎம் கார்டு நம்பர் இந்த ரெண்டு ஆப்ஷனை பயன்படுத்தி ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை நீங்கள் ரீசெட் பண்ணலாம். செக்யூரிட்டி கொஸ்டினை பயன்படுத்தி இந்த பாஸ்வேர்டை நீங்கள் ரீசெட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா செக்யூரிட்டி கொஸ்டினாக என்ன கொஸ்டின் நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்களோ அந்த கொஸ்டினை செலக்ட் பண்ணி அதற்கான ஆன்சரை இதில் டைப் பண்ணுங்கள். ஏடிஎம் கார்டு நம்பரை பயன்படுத்தி ரீசெட் பண்ணுறதுக்கு ஏடிஎம் கார்டு நம்பரை இதில் என்டர் பண்ணுங்கள். ஏடிஎம் கார்டு நம்பரை என்டர் பண்ணதுக்கப்புறம் ஏடிஎம்னுடைய பின் நம்பரை என்டர் பண்ணுங்கள். பின் நம்பரை என்டர் பண்ணதுக்கப்புறம் பாட்டமில் உள்ள சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட் ரீசெட் ப்ரொஃபைல் பாஸ்வேர்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்து ப்ரொஃபைல் பாஸ்வேர்டாக நீங்கள் என்ன புதிய பாஸ்வேர்ட் செட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு குறைந்தபட்சம் 8 கேரக்டர்லேருந்து அதிகபட்சமாக 20 கேரக்டருக்குள்ளே இருக்கணும். அதனுடைய காம்பினேஷனில் ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், ஒரு நம்பர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இந்த மாதிரியான காம்பினேஷனில் செட் பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பாஸ்வேர்டு செட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்கள். ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை என்டர் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்டர் ஓடிபி காலமில் என்டர் பண்ணுங்கள். ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். Profile password changed. You have successfully changed your internet banking profile password. ஸோ ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை சக்ஸஸ்ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்து இதில் கோ டு லாகின் பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய இன்டர்நெட் பேங்கிங் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா ஆன்லைன்லேயே அதை நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.